கர்த்தருடைய பரிசுத்தமாக கடந்த 11 மாதங்களை பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்தில் தேவன் பிரவேசிக்க இந்த அடிமைக்கு இறக்கம் பாராட்டினார். அவர் நாமத்துக்கு மகா மேன்மை உண்டாவதாக. தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 11லேருந்து. அக்காலத்திலே ஆண்டவர் சிரியாவிலும் எகிப்திலும் பத்ரேசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்பிராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துரு. ஏசாயா பக்தன் மூலியமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் அக்காலத்தில் ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பிலும் பெர்சியாவிலும் சினேரிலும் ஆமத்திலும் சமுத்திர தீவுகளிலும் நம்முடைய ஜனத்தின் மீதியானவர்கள் மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தம் கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவார். இந்த 11ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு திருவலம் பற்றுகிற பிரகாரம் முதல் ஊழியமாகிய ஈசா என்ற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்வார் என்று ஒரு 6 விதமான ஆவிக்கிற தன்மை தந்து அவர் தேவத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பார் என்றும் தொடர்ந்து அதன் பிறகு ஒரு பெரிய ஆட்சி அமைப்பதாக 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். இங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரம் அக்காலத்தில் என்று மீண்டும் ஒரு காலம் உருவாக்குகிறது. மீண்டும் என்பது நாம் இறை சமூகத்தில் வேதத்தை 2ஆக பகுக்கிறார். ஒன்று நாம் பார்க்கிற பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தினத்தில் இருந்தபோது மோசையை கொண்டு ஒரு பெரிய மீட்பை நடைமுறைப்படுத்துகிறார். ஊழியம் என்கிற நிலைகளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை நடைமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக தன்னுடைய அப்போஸ்தலரை அனுப்புகிறார். அந்த ஊழியத்தையும் 2ஆக பிரிக்கிறார். எரேமியா 16:14 பார்க்குற பிரகாரம் நான் முதலாவது மீன் பிடிக்கிற அழைத்து அனுப்புவேன், 2வது ஒரு வேட்டைக்காரர் ஒரு ஊழியம் இருக்குன்னு அங்கே சொல்லுகிறார். அதேபோல் இங்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அடிமைத்தனத்திலிருந்து காணப்பட்ட ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வந்தது போல அக்காலம் என்று சொல்லுகிற ஒரு காலத்தை நியமித்து ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேர் என்று ஒரு 7 விதமான தேசங்களை ஒப்பிட்டு இவரெல்லாம் தேவனை எதிர்த்து பகைத்து துன்பப்படுத்தின ஜனங்களை சொல்லுகிறார். அவர்களை மீண்டும் ஒரு விஷயம் நான் 2ஆம் விசையாக என் கரத்தை நீட்டி அவளை நான் ஒன்றிணைப்பேன் என்று சொல்லுகிறார். எகிப்திலிருந்து கடந்து போகும்போது ஒரு கானான் தேசம் கொண்டு போகிறார். அங்கு ஒரு 7 தேசத்தை கடந்து போய் தான் கானானில் குடியேறுகிறார்கள். அவளை அழித்து நிர்மூலமாக்கிறார். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற ஒரு மீட்பு என்பது நம்மளை எதிர்த்த பகைத்த உதாசீனப்படுத்தினவர்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துண்டவரை சேர்த்து யூதாவில் சிறடிக்கப்பட்ட பூமி 4 திசைகளும், இந்த பூமியில் இருக்கிற 4 திசைகளும் காணப்படுகிற இஸ்ரவேல் தேவ ஜனங்கள், அதோட முன்பு சொல்லுகிற ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்த்து பகைத்த துன்புறுத்தின உதாசீனப்படுத்தின ஜனங்களுக்கும் ஒரு மீட்பை உண்டாக்குறார். ஒரு 2 விதமான மீட்பை நம்மளை எதிர்த்து பகைத்த ஜனங்களுக்கும் தேவனுடைய சொந்த ஜனமாக காணப்படும் சிதறி கிடக்கிற, ஆனால் பூமியில் 4 திசைன்னு சொல்லிட்டார். ஏன்னா இறை சமூகம் இன்றைக்கி 240 நாடுகளை தேவனை தொழுது கொள்கிறார்கள். எந்த ஐக்கிய அந்யோன்யம் கொள்கை இருந்தாலும் எல்லாருடைய நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு வருகை தான். அது டிஎல்சியாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், ஆங்கிலேயன் சர்ச்சாக இருக்கட்டும், மெத்தடிஸ்டாக இருக்கட்டும், ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும், எல்லாருடைய நோக்கம் தேவனை தொழுது கொள்வதில் கொஞ்சம் வித்தியாசம் காணப்பட்டாலும் எல்லாரோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு வருகை, 2ஆம் வருகை உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளனா வருவதாக வாக்கு கொடுக்கிறார். அவர் பூமியில் ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம அது குறித்து பல நிலைகளை வேதத்தை தியானம் செய்திருக்கிறோம். ஏதோன் தோட்டத்தில் எந்த ஒரு இழப்பை இழந்தாரோ அதை மீண்டும் உயர்த்துகிறார். தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் சன்னிதானத்தை காணப்பட்ட வலு சர்ப்பத்தை பயன்படுத்தி சாத்தான் வீழ்த்தினான். அந்த வலு சர்ப்பத்தை தேவன் உயர்த்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது கொல்லிவாய் சர்ப்பங்களை விட்டு கடிக்க வைக்கிறார். அப்போ ஒரு வெங்கல சர்ப்பத்தை வைத்து அதை உயர்த்தி அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ பிழைப்பார்கள். எந்த ஒரு சர்ப்பத்தினாலே ஏமாற்றப்பட்டோ அது நீ மாறுபா நகர்ந்து மண்ணை தின்பா என்று தேவன் சாபத்து உண்டாக்கினாரோ, ஒரு பக்கம் சாபம் உண்டானாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம்தான். அது மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்த்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். எந்த ஒரு ஆதானை ஏமாற்றி தேவ திட்டத்தை முறியடித்தாலும் சாத்தான் அதற்கு ஒப்புணையான ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து உருவாக்கி அவரை உயர்த்துகிறார். அதேபோல் எந்த ஒரு ஏவாள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறாளோ அதேபோல் கடைசி காலத்தில் ஒரு பெண் ஒரு இஸ்திரி என்று சொல்லி சபையை ஒப்பிட்டு அந்த சபையை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். சாத்தான் ஒரு விதத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட சர்ப்பம், தேவன் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதான் ஏவாள் ஏதோ பெரிய பாவம் செய்துட்டான் என்று நினைத்தாலும் அவங்க 3 பேரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அதனால் தேவன் மீண்டும் அவர் என்ன பண்ணுறார், ஒரு உயிர் மூச்சு அடைந்து எந்த தேசத்தில் எந்த சமூகத்துக்குள்ளாக அவன் ஒன்றுமில்லை என்று அவன் அடித்தானோ அதை தேவன் இப்படியாக உயர்த்துகிறார். அதில் மிச்சம் இருக்கிற ஒரே நிகழ்வு தான் மணவாட்டி, ஒரு பெண். அது இப்படியாக வெளிப்படுத்த 12:1 சொல்கிற பிரகாரம் ஒரு பெரிய உயர்ந்த நிலையில் கொண்டு போய் கடைசி காலத்துக்கான ஒரு சபையை ஒரு மணவாட்டியாக ஒரு பெண்ணாக நிலைப்படுத்தி தேவன் அதை உயர்த்துகிறார். அப்படி ஒரு பெரிய உயர்வு எப்படி கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் விசையாக ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலை துரத்துண்டவர்களும் யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களும் அவன் பூமியின் 4 திசையில் ஒன்று இணைக்கிறார். அதனால் ஒன்று தேவ ஜனம் என்று சொல்லப்பட்ட சிதறி காணப்படுகிற யூதராக எடுத்துக்கொள்ளுங்கள், 12 கோத்திரத்தார் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் தேவன் இந்நாள் தொழுது கொண்டு இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரெல்லாம் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாக தான் இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கும் ஒரு பக்கம் இரக்கம் செய்து சிதறடிக்கப்பட்ட யூதாவும் தேவனால் தொழுது கொள்கிற இஸ்ரவேலும் அவர் மீண்டும் அவர் ஒன்று இணைக்கிறார். எந்த ஒரு யாவால் ஒரு பெண் என்கிற நிலைகளுக்குள்ளாக சாத்தான் ஜெயித்துட்டாக நினைத்தானோ அதே பெண் என்று சொல்ல சபையை ஒப்பிட்டு அதை கொண்டு தேவன் இப்படியாக பூமியில் இருக்க 4 திசைகளிலும் அவர் ஒன்று இணைக்க போகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோடு வாசிப்போம். ஏசாயா 27:6. யாக்கோப்பை வேர் பெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்கிறார். ஒரு காலத்தை திட்டம் செய்கிறார். யாக்கோப்பு என்று சொல்லப்படுகிற தேவனுடைய சொந்த ஜனமாகி அவர் சந்ததியும் அது வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் என்று சொல்கிறார். ஆனால் தேவன் தான் மனவாட்டியை கொண்டு உலகத்தில் காணப்படுகிற யாக்கோப்பின் சந்ததியும் இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பு நாட்கள் வரும், மீட்டுக்கொள்கிற ஆண்டு வரும் என்று சொல்கிறார். மீட்டுக்கொள்கிற நாட்கள் வரும் என்று சொல்கிறார். அல்லது தேவன் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை திட்டம் செய்திருப்பதனாலே ஏசாயா பக்தன் மூலியமாக அறிவிக்கப்பட்ட பிரகாரம் தன் சொந்த ஜனமாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியில் காணப்பட்ட தான் மனவாட்டியை கொண்டு ஒரு பெரிய மீட்பை நடைமுறைப்படுத்துவதாக வேதம் சொல்கிறது. மீகா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோடு வாசிப்போம். மீகா 2:12. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக
உள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யாக்கோபின் ஜனங்களே, உங்களை எல்லோரும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகள் போல அவளை ஏக கூட்டமாக்குவேன். தான் தொழுவத்துக்குள்ள சேர்த்த மந்தையும் சமானமாய் ஜனத்திரள இரைச்சல் உண்டாக்கும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னிலே நடந்து போவார். ஆனால் வேத நமக்கு நடைமுறைப்படுத்துகிற யாக்கோபின் ஜனங்களே, உங்களை எல்லாரும் நான் நிச்சயமாக கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்கள் நான் நிச்சயமாக சேர்ப்பேன். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பல மந்தைகளாக காணப்பட்டாலும், பல நிலைகளில் சிதறி காணப்பட்டாலும், தேவன் நம்ம வாக்கு கொடுக்கிற பிரகாரம் எல்லாரும் ஒரு நாட்களை கூட்டுவார் என்று சொல்கிறார். ஆனால் காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிறோம். ஒரு 3 ஆண்டு காலத்துக்குள்ளாக தேவனுடைய மகிமை விஸ்தாரமாக பூமிக்குள்ளாக கடந்து வந்து ஒரு பெரிய எழுப்புதலை நடைமுறைப்படுது. நம்ம நிறைய இடத்துல சொல்லுகிறோம். மீகா 7ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 32:15, இப்படி நிறைய இடங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் தேவன் இப்படியாக ஒரு பெரிய இரைச்சலை உண்டாக்குறார். பூமியெங்கும் சிதறி கிடக்கிற மனுக்குலத்தை அவர் ஒன்றிணைப்பார் என்று சொல்கிறது. ஏன்னா இறை சமூகத்துக்குள்ளாக நாட்களில் ஜனங்கள் பல பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் நோக்கம் இயேசு வருகை. எல்லாரும் வைத்திருக்க வேதம் ஒரே வேதம் தான். அவன் வைத்திருக்க வேதமும் அவனுடைய எதிர்பார்ப்பில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் எதில் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தொழுது கொள்கிற விஷயங்கள். அவரவர்கள் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே தன் சுய மனசாட்சியை பயன்படுத்தி காலத்தின் சூழ்நிலைக்கு தகுந்தாப்போல தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் பக்திமானை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதாவது தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிற அன்பு கூற ஜனங்களை அவன் நிச்சயமாக எல்லாம் ஒன்றிணைப்பார் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். எரேமியா 23, 3-4 வசனத்தை. நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாக இருப்பவர்களை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவள் திரும்ப அவைகளையும் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்போது அவைகள் பலுகி பெருகும். அவைகள் மேய்க்கத்தக்கவர்களையும் அவர் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் இறைமார்க்க நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தேவன் ஒரு நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் பூமியில் இருக்க 4 திசையில் இருக்கிற ஜனங்களை ஒன்றிணைத்து அவர் என் இருதயத்தை ஏற்ற மெய்ப்பென கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாட்களில் உலகமெல்லாம் சிதறி காணப்படுகிறது. தெய்வத்திற்கு விரோதமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனிதனும் பொருளாசையும் பாவத்திலையும் ஊழியம் செய்து தேவனுடைய மகிழ்மையற்று காணப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற நீதியையும் மனத்தாழ்மையும் உத்தமத்தையும் எதிர்பார்க்கிறார். இந்த முழு வேதத்துடைய பிரதான விஷயங்கள் உண்மையும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்தில் நமக்கு கையளிக்கப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உண்மையை தான் அந்த வேதம் முழுவதும் மையப்படுத்துகிறது. பல கோணங்களில் தீர்க்கதரிசனம் இல்லாமல் எழுதி கொடுத்திருந்தாலும் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்துடைய பெரிய மகத்துவம் உண்மை கீழ்ப்படுதலை மையப்படுத்தி தான் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் தேவன் மீண்டும் 2ஆம் விசையாக தான் ஒரு கொடியை ஏற்றி பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம்.
ஆதியாகமம் 13:14 வாசி. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மாட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சென்று குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். இங்க பார்க்கிறோம், லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கே நோக்கி பார். நீர் பார்க்க அந்த பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்கள் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவனோடு கூட தன் அண்ணன் மகனை லோத்து வருகிறான். 2 பேரும் பலுகி பெருகுகிறார்கள். 2 பேரும் உள்ள ஐக்கியங்கள் உடைந்து அவர் பிரியுகிறார்கள். அப்போ தான் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதில் இறையின் மார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானம் என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரு பிரிவு இருக்கணும். உலக மனிதருக்கு நமக்கு ஒரு மாற்றம் இருக்கணும். அப்படி காணப்படும் போது தேவன் ஒரு வித்தியாசத்தை உருவாக்குறார். வேதத்தில் எந்த எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆபிரகாமை அழைக்கிற நிலையாக இருந்தாலும் சரி, அவனை ஆசீர்வதிக்கிற நிலைகளாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு எதிர்பார்ப்பு, அப்படி எதிர்பார்த்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி பிரிந்து போகும்போது தேவன் இப்படியாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நீ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கெல்லாம் நடந்து போது உனக்கு சொந்தமாகும். உன் கண்பாக்கு பூமியெல்லாம் உனக்கு அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதாவது தெய்வ சமூகத்தில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தன் ஆதீனத்திலிருந்து எதிர்பார்க்க ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்கு நமக்கு ஒரு பிரிவு இருக்கப்பட வேண்டும். ஒரு வித்தியாசம் நடைமுறைப்படுத்தும் போதுதான் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு பாடு உள்ள ஒரு கடினமான உலகத்தை ஓடினாலும் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு மாற்று நம் வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். அதில் தெய்வ சமூகத்தை நடைமுறைப்படுத்துகிற அவர் எதிர்பார்க்கிற ஒரு பூமிக்குரிய ஒரு பிரதான நிலைகளை அவர் மையப்படுத்துகிறார். ஆனால் வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு வித்தியாசங்கள் இருக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு நமக்கும் ஒரு வேறுபாடுகள் காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்படி ஒரு வித்தியாசம் காணப்படும் போதுதான் ஒரு மாற்றத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது பழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தேவ சன்னிதானத்தை பார்க்கிறோம். தேவன் தான் ஊழியங்களை நடைமுறைப்படுத்தி அவர் துவங்கப்படும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தம்முடைய 12 சீசர்களை அழைத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு வித்தியாசமா அந்த விஷயங்கள் எல்லாம் காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேலை விட்டாருக்கே போங்க. யெகோவா தேவனை தொழுது கொண்ட மோசேயுடைய பிரமாணங்களை பெற்ற நேரடியாக கொடுத்தார். நம்மளாவது தீர்க்கதரிசி எழுதி வைத்து நம்ம காலங்காலமாக அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேரடியாக மோசே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரமாணங்களை பெற்ற
பல தீர்க்கதரிசிகளால் வடிவமைக்கப்பட்ட ஆதியாமத்திலிருந்து மலியா தீர்க்கதரிசி வரைக்கும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்த அந்த தேவ மனிதர்களை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர்கள், வேதபரகர், வேத வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன ஆடுகள் என்று சொல்கிறார். ஒரு பலமுள்ள வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை தான் இயேசுவை கொலை செய்கிறார்கள். அந்த வைராக்கியத்தை தான் பவுல் நிருபங்களை வாங்கி தமஸ்கு பட்டணத்துக்கு கடந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. இறைவன் மேலே வைராக்கியம் இருந்தது தவிர தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன எழுதியிருக்கிறார் என்பதை விட்டுட்டாங்க. தேவன் மேலே ஒரு பெரிய வற்றுதல் வைராக்கியம் இருந்தது. இந்த நாமத்து தொழில்களை கொலை செய்து போட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன எழுதி கொடுத்தார் என்பதை விட்டுட்டாங்க. அவர்களை தான் பார்த்து சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேலர், அவர்கள் வீட்டுக்கே போங்க. புறஜாதிகளை நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம், முதலாவது காணாமல் போன ஆடுகள்கிட்ட போங்கிறார். இன்றும் அதே தான். இயேசுக்கு வைராக்கியமாக ஓடுகிறார்கள், இயேசு வருகையை திட்டமிடுகிறார்கள், எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை விட்டுட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீ பார்த்து மத்தியில் சொல்லுகிற பிரகாரம் கொசு இல்லாதபடி வடிகட்டுறாங்க. தானும் தான் நடத்து 2 பேருமே போய் தன் குழியில் விழுகிறார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லுகிறார். விரியன் பாம்பு குட்டிகள் என்று யோவான் சத்தமிடுகிறார். அவர்கள் நோக்கம் விட்டுட்டாங்க. இயேசுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்தாலும் அவர் யாருக்காக வரப்போகிறார், என்ன மாதிரி வரப்போகிறார், என்ன செய்ய போகிறார், அதை அவர்களை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாமளும் மனவாட்டியுடைய பிரதான ஊழியம் காணாப்போன இஸ்ரவேலாகிய தேவ ஜனங்கள் தான். நாம் அங்கே இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனம் சிதறடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். அவர்கள் நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஏன்னா இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு ஒரு வித்தியாசம், கொஞ்சம் ஒரு குரூப்பு நாமத்தில் வித்தியாசம். தேவன் அறியாத ஏதோ ஒரு தெய்வத்தை தொழுது கொண்டார்கள், இப்போ இயேசு என்று சொல்கிறாங்க, அவ்வளோதான் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ஒரு கூடாரத்தை மையப்படுத்தி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி சாத்தாண்டிய நயவஞ்சமான தந்திரத்தினாலே, நயவஞ்சமான கிரிகளினாலே எல்லாம் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் இறைமாருக்கு நமக்கு சொல்லப்படுகிற பிரகாரம் இயேசு அன்று சொன்னது போல் நாம் நினைவு மூட்டுக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாகிய தேவ ஜனங்களிடத்தில் போங்க, பரலோகம் சமீபித்திருக்கின்ற சத்தமிடுங்கள், நித்திய சுவிசேஷத்தை அவர்களுக்கு காண்பியுங்கள். தேவன் என்ன மாதிரி வரப்போகிறார், யாருக்காக வரப்போகிறார், என்ன செய்ய போகிறார் என்று நாம் ஜனங்களுக்குபடியாக நாம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய எல்லாத்தும் இழந்து ஒரு நிலைகளை கடந்து போனாலும் அவர்கள் அடைய முடியாது. தேவன் தான் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாதவர். அவரும் வெளிப்பதி 29:10 சொல்லுகிற பிரகாரம் தன் மனவாட்டியை சந்திக்க எதிர்பார்க்கிறார். தன் திருச்சபை நாமத்தை எழுதுகிறார். தன் திருச்சபை எங்கேருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி ஏகப்பட்ட எல்லா சம்பவத்துமே வடிவமைக்கப்பட்ட விஷயங்கள். அது நேற்று இன்று அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த ஜனங்களுக்கு நாம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். அவருடைய இருதயத்துடைய நிலைகளெல்லாம் உணர்வடையணும். இல்லைன்னா தான் எதிர்பார்க்கத்தை இழந்து போவார்கள் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஏன்னா சாத்தான் நயவஞ்சகமாக ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். எந்த சபையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்கலாம். எப்படி உண்மையாக இருக்க முடியும்? உண்மையும் தெய்வத்திட்ட என்னன்னே தெரியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் காணாமல் போன ஆடுகளையே இஸ்ரவேலை விட்டாக போங்க அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாம் பிரதான ஊழியத்தின் நிலைப்பாடுகளை அதான் இப்படி பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி
14 வாசிப்போம். 14 நப்தலி கோத்திரத்தில் ஒபேசியின் குமாரன் நாகாபி, காத் கோத்திரத்தில் மாகாயின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களே மோசே கானான் தேசத்துக்கு சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களோ கோட்டையில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் இங்கே இறை சன்னிதானத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவன் வாக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு ஒரு 12 மனிதர்களை அனுப்புகிறார். அவர்கள் பலவான்களா அல்ல பலவினர்களா, அங்கே இருக்கிற கனி வகைகளெல்லாம் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்த்துட்டு வாங்க. அவர் போய் 40 நாட்கள் அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார்கள். தேவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கே திராட்சை கொலைகள் காய்க்கிற காலம். ஒரு கொலையை 2 பேரும் சுமந்து வருகிறார்கள். அவ்வளோ பெரிய செழுமையான ஒரு தேசம். வந்து சொல்லுகிறார்கள், தேவன் சொன்ன பிரகாரம் ஒரு நல்ல ஒரு தேசம், நம்ம போனால் தேசம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று யோசுவாவும் காலேபும் மாத்திரம் சொல்லுகிறார்கள். பாக்கி 10 பேர் தன்னுடைய குடும்பங்களை போய் அங்கே இருக்கிற எல்லாம் பெரிய பலவான்கள், அவரோட மத்திய நம்ம எல்லாம் வெட்டிக்கிளை போல தூசை போல இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களாம் கொண்டு போட்டு விடுவான் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். தொடர்ந்து நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த நிலைகளை எப்படி நெகட்டிவாக மாற்றிக்கிறாங்க பாருங்கள். மாறுகிறது அப்படியே. 2 பேருடைய எண்ணங்கள் மாத்திரம் அது ஒரு நல்ல பசுமையான தேசம், தேவன் ஆபிரகாம் வாக்கு கொடுத்த பிறகு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று தேவனுடைய வார்த்தையை அப்படியே பிரதிபலிக்கிறார்கள். பாக்கி இருக்கிற 10 பேரும் அப்படியே மாறுதலாக போகிறாங்க. இதில் என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சிந்தனையும் சரிதான், தப்பு சொல்ல நம்ம வரல. ஆனால் யாரை மறந்துட்டாங்கன்னா கடவுளை மறந்துட்டாங்க. அதாங்க நடக்கிற விஷயங்கள். உண்மையே பலவான்கள் தான், பராக்கிரமசாலி தான். தேவனும் வாக்கு கொடுத்த பிரகாரம் பாலும் தேனும் ஓடும் தேசம்தான். அங்கே யாரை விட்டுட்டாங்கன்னு தான் கடவுளை விட்டுட்டாங்க. இவர் 2 பேரும் மாத்திரம் சொல்கிறார், எய்த்துலேருந்து எவ்வளோ அற்புதங்கள் செய்த தேவன், அவர் எம்மாத்திரம் கடவுள் என்ன பண்ணுவார், நம்மை பாதபடி ஆக்கி போடுவார் என்று சொல்லி. என்னங்க முரண்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை விட்டுட்டாங்க. எவ்வளோ பேர் செங்கடலை பிறந்தவர், யோர்தானை பிளந்தவர், எருகாவை பிடித்தவர், ஒரு பெரிய விஷயம் கிடையாது அங்கே போய் ஒருத்தர். ஆனால் என்ன நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டுட்டாங்க. தேவன் நம்மோடு கூட இருப்பதை விட்டுட்டாங்க. அங்கே எவ்வளோதான் அடையாளங்கள்லாம் வச்சுருக்கிறார். நான் பல முறை சொல்லுகிற ஒரு விஷயங்கள். ஏதோ தேவன் ஒரு கிரியைகளை மாத்திரம், ஒரு 10-13 அற்புதங்களை மாத்திரம் செய்யலை. அவர்கள் வருகிற கானான் தேசம் போகிற வரைக்கும் தான் இருக்கிறங்க ஒரு அடையாளத்தை வைக்கிறார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அது 2 அவங்களுக்கு கூடவே இருக்கிறது. ஏதோ அற்புதங்கள் செய்தது மாத்திரமல்ல, அனுதினமும் மன்னாவை போஷிக்க கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பராங்கிரம் தேவன் பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் தன் கண்களும் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் என்றே அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாமளும் ஒரு பெரிய கானான் தேச திட்டம் ஒன்று போய் கொண்டு இருக்கிறோம்.
நமக்கும் சோதனைகள், இடர்கள், வருத்தங்கள், பலவீனங்கள். ஒரு பக்கம் எதற்காக கடவுள் அனுமதிக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் நம்ம பயிற்சி பெறுவதற்காக அனுமதிக்கிறாரா, இல்லை சாத்தாண்ட தந்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனுமதிக்கிறாரா என்று நமக்கு புரியலை. ஏதோ ஒரு நோக்கம் தான் வைப்பார். கடவுள் ஒரு நோக்கம் இல்லாமல் எதுவுமே நடைமுறைப்படுத்த மாட்டார் எப்பயுமே. ஆனால் நாமளும் என்ன பண்ணால் யோசுவா காலேப்பு போல இருக்கணும். கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறார், நம்ம அவனை தோற்கடித்து தீரலாம் என்று சொல்லி. மற்ற 10 கோத்திரப்ப தலையில் பண்ணி எண்ணினா நாம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் யோசுவா காலேப்பு எண்ணினது போல கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் உண்மைதான். இந்த நாள் வரைக்கும் வழிநடத்த தேவன் நம்ம என்ன பண்ணுவார், அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற பலன் அடைய வேண்டும். ஏன்னா வேதத்துக்கு மாற ஒன்றுமே நடக்காது. பிள்ளைந்தெளிப சபைக்கு சொல்லுகிற பிரகாரம் கொஞ்சோண்டு பலன் இருந்தது, என்னை உத்தமமாக பின்பற்றினதுனாலே உனக்கு முன்னே ஒரு திறந்த வாசல் வைக்கிறேன் என்று சொல்கிறார். அது ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் இறை சன்னிதானத்தில் ஒரு பெரிய சாதிக்க விட வேண்டும், தெய்வத்தை நிறைவேற்றி நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் வெகுவாலம் போக முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கையே இல்லை தேவ சமூகத்துக்குள்ளாக. சாத்தானால் என்ன ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம், தேவன் என்ன பண்ணுவார், நிச்சயமாக நாம் சும்மா இருப்போம், அவர் யுத்தம் செய்வார் என்று இஸ்ரவேல் வாக்கு கொடுத்த பிரகாரம் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர்தான். அதனால் அவருடைய விசுவாசம் என்பது ஒரு பெரிய நங்கூரம் போல இருக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்மளோட வாழ்க்கை பிரச்சனை மாற்று ஒரு ஜஸ்ட்டு தான், ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு லேசான காரியம்தான். ஏதோ நம்ம பழகணும், பயிற்சி அடையணும், சாத்தானை எதிர்கொண்டு போன என்பதற்கு கூட இருக்கலாம். நான் தேவனை கிட்டு சேருவதற்கு, பரிசுத்த நீதியில் வளர்ந்து பெருகுவதற்கு கூட தேவன் அனுமதிக்கலாம். ஏன்னா அவர் சமூகத்தோட பெரிய விஷயமே கிடையாது, எல்லாம் லேசான காரியம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் எகிப்தில் உண்டான இஸ்ரவேலை மீட்டு கொண்ட தேவன் இன்றும் இருக்கிறார், உயிர் உள்ளவரார். அவர் நேர்த்தி நம்மை அடைத்து கொண்டு சேர்ப்பார். அதனால் நம்முடைய விசுவாசம்லாம் யோசுவா காலேப்பு போல இருக்கப்பட வேண்டும். நமக்கு ஒரு பெரிய பரம கானான் தேசம் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது அழியாமை, அவர்களோட ஒரு அழியக்கூடிய பிரவேசிக்கிறார்கள். நாம் அடைய போது ஒரு பெரிய அழியாமை, யுகமாக நாம் கடந்து போகிறோம். ஒரு பெரிய சாதுரியமான நிலையை நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் முக்கியம். எவ்வளோ சூழ்நிலையெல்லாம் நம்மளை பாதுகாத்து ரட்சித்து உதவி செய்ய நிலைநிறுத்தியிருக்கிறார். எதிரி சும்மா இருக்க மாட்டான், ஏதோ அவனு போகிற போக்கில் அதை தட்டி விட்டு போவான் தான். ஆனால் நம் அடைந்த பெற்ற நடைமுறைப்படுத்தின நம் மத்தியில் தேவனை மறந்து விடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் தெய்வத்திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். நம் கொடுக்கப்பட வாக்குத்தத்தை 2ஆம் விஷயம் ஒரு முறை ஒரு கொடிகளை ஏற்றி நாம் தேவ சமூகத்தில் 4 திசையில் சிதறியிருக்கிற மனுக்குலத்தை நாம் ஒன்றிணைக்க முடியும். அதனால் ஒரு சாதாரண ஒரு மாம்சத்துக்குரிய காலங்கள், ஒரு அழிந்து போகிற ஒரு நிலையிலே அவ்வளோ பெரிய போராட்டத்தை நாம் சந்திக்கிறோம். ஒரு அழியாமையை நாம் எதிர்கொண்டு போகிறோம், ஒரு பெரிய பலமுள்ள காலத்தை நாம் எதிர்கொண்டு போகிறோம். நாடு விசுவாசப்படியாக பலமாக இருக்கப்பட வேண்டும். நிச்சயமாக தேவன் தப்பி வைக்கக்கூடியவர், நாம் எல்லாத்திலும் விடுதலையாக்கக்கூடியவர் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கு அந்த நாளுக்கு நாம் நிறைவேற்றி கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். பாரம்தான், துக்கம்தான். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பெரிய பரம காணானை நாம் பிரயாணத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை அடைந்து தான் நாம் அந்த நிலைக்கு போக போகிறோம். ஏன்னா தேவன் நம்ம அப்படி தான் வாக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லா சூழ்நிலையும் நாம் கடந்து வந்தாலும் தேவன் வாக்கு கொடுத்துருக்கார், நகரவாசிகள் வியாதி இல்லை என்று சொல்லுவார்கள் என்று. நாளுக்கான வியாதிகளை, போராட்டத்தில், வறுமையில், கஷ்டத்தில் உழண்டு கொண்டிருந்தாலும் தேவன் அப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம வெறுமையாக இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள போவதல்ல, வெறுமையாக நாம் இந்த பூமியை நாம் சந்திக்க போவதல்ல, ஒரு பெரிய உலகளால் ஒரு பெரிய நிலை நடைமுறைப்படுத்தி தான் தேவன் நம்ம சந்திக்கிறார் என்று சொல்கிறது. அதனால் இறைமார்க்கம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1.
இங்கே இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த யோவேல் 3 அதிகாரமே கடைசி காலத்தில் உள்ள சம்பவங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசியாவில் வந்து எடுத்துக்கொள்ளலாம், மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் கடைசி காலத்தில் நடக்கிற நிறைய சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு சொல்லப்பட்ட இந்த 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை மையப்படுத்துகிறார். யுத்தத்துக்கு தயாராகுங்க, எக்காலத்தை ஊதுங்க, குமாரத்தை ஆயத்தப்படுத்துங்க, இப்படி எல்லாமே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பெரிய நாளை நாம் சந்தித்து தான் தேவனை நாம் எதிர்கொள்ள போகிறோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் அங்கே ஏசாயா மூலமாக எழுதுகிறார். நான் 2ஆம் விசையாக என் கரங்களை நீட்டுகிறேன். இஸ்ரவேலும் யூதாவும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் பூமியில் இருக்க 4 திசை ஒன்று கூட்டப்பட வேண்டும். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் எங்கு பிதாவை தொழுது கொள்ள காலம் உண்டாக என்று சொல்லுகிறார். ஏன்னா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தான் ஆகப்பட வேண்டும். அதனால் எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் பலமுள்ள ஒரு கிரியைக்கு முன்பாக பார்க்கிறோம். பிலதெல்பிய சபை எழுதப்படும் போது கொஞ்சோண்டு பலன் இருந்தது என்று சொல்லுகிறார். என்னை உறுதியாக பற்றி கொண்டதுனாலே உனக்கு முன்னே ஒரு பெரிய திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் ஒரு பெரிய மகிமை பூமிக்குள்ள நிலைப்படுத்தி ஜனங்களை ஒன்று கூட்டுவதற்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து ஆகணும். அப்படி சந்தித்து தான் தெய்வத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் நம் காலத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அந்த காலத்தின் மத்தியில் இருக்கிறோம். ஆனால் சாத்தான் இவ்வளோ போராட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான். இந்த போராட்டம் நாம் எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி, ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனை வாக்கு கொடுக்கிற பிரகாரம் அவர் மீண்டும் 2ஆம் விசையாக ஒரு பெரிய கிரியைகளை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அந்த காலத்தின் மத்தியில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தை நாம் மையப்படுத்தி எதிர்கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை நாம் அடைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய காலத்தின் வாசலாக இருப்பதனாலே சாத்தானால் உருவாக்கப்படுற எதிர்பார்க்க எல்லாம் நாம் தோற்கடித்து ஆக்கப்பட வேண்டும்.